வாங்க நம்ம இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணலாம். நல்லாயிருக்கும். கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் நம்மளுது. இது வந்து கேன்வஸ் நம்ம அந்த மாடல் வெட்டியிருக்கேன். டபுளாக மடித்து போட்டு அந்த உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதுமாரி வெட்டினீங்கன்னா வந்துடும். இதை நான் அந்த இது ரெண்டு இது மேலே வச்சுருக்கல அந்த இது கட்டியிருக்கேன். இதை வந்து லைனிங் பீஸில் ஒட்டிக்கலாம். இதுதான் ஒரிஜினல். இது சென்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து சென்டர் பண்ணி நம்ம ஊசி அடிச்சிக்கணும். ஊசி ஊற்றிக்கணும். இதில் தையல் வந்து கொஞ்சம் நல்லா சின்ன தையலாக வச்சுட்டு அந்த கேன்வஸ் ஒட்டி தையல் போட்டிங்கன்னா திருப்பத்துக்கு நல்லா அழகாக இருக்கும். இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த பேண்ட்லாம் கரெக்டாக வந்து அந்த இதில் தையல் போடுறதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். தையலும் கரெக்டாக நீங்கள் போடணும். அப்போ தான் திருப்பும்போது நல்லாயிருக்கும். எல்லாம் அந்த வந்து இந்த கார்னர்லாம் பிசுறு வந்துடக்கூடாது வெளியில். திருப்பிக்கலாம். எடுத்துகிட்டு இது வந்து அந்த பேண்ட் மட்டும் ஊசியில் எடுத்துகிட்டு அயன் பண்ணிக்கணும். இப்போ நல்லா ஊசியில் வச்சிங்கன்னா நல்லா இதாக கரெக்டாக வந்துடும். அது மோட்டோஸ் வச்சு அந்த பேண்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அந்த இது வந்து அயன் பண்ணிக்கலாம். நம்ம அதை அயன் பண்ணிங்கன்னா நல்லா நீட்டாக ஃபினிஷிங் வந்துடும். இதுதான் நம்ம கீழே அந்த புடவை கலர் அது காம்படிஷன் வந்திருக்குனால அதை கொடுத்துருக்கேன். தையல் நல்லா ஓரமாக போடணும். ஃபினிஷிங் அந்த அளவுக்கு நம்ம தையல்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் பார்க்கும்போது. இது உள்ள துணியெல்லாம் வெட்டி எடுத்துடலாம். இது அந்த இன்னொரு பீஸ் காமிச்சேன் இல்லையா, அந்த ரவுண்டு இது அந்த இதுக்கோசரம் வச்சுருக்கேன். ரவுண்டு வரது வந்து மேலே போனால் அந்த ஷேப்பும் லைட்டாக ஷேப் வரும் பாருங்கள். அதை வந்து கீழே வர மாதிரி வச்சிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும்.
சென்டர் பண்ணி தான் நான் ஊசி குத்தியிருக்கேன். அதில் அதே மாதிரி தான் தையல் போட்ட மாதிரி நல்லா ஓரமாக தையல் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். துணி கரெக்டாக நம்ம அந்த இதுக்கு மட்டும் விட்டுட்டு மீதி வெட்டிக்கலாம். ஆர்காத் பண்ணிக்கங்க சுற்றி ஃபுல்லாக. அதான் திருப்பும்போது நல்லா உட்காரும் அது. இதுவும் வந்து நல்லா கரெக்டாக இது பண்ணிட்டு அயன் பண்ணிங்கன்னா நல்லா ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வந்துடும் அது. அயன் பண்ணி வச்சுருக்கேன் அது நல்லா நீட்டாக. இப்போ இதை நம்ம அந்த துணி கொடுத்தல அதே துணி தான் ஆகும். இதை வந்து கிரேட் அளவுக்கு குதிரை அளவுக்கு தைங்க கரெக்டாக. எக்ஸ்ட்ரா லோடு வேணால் கரெக்டாக குதிரை அளவுக்கு இருந்தால் போதும். குதிரை அளவுக்கு அப்படியே மடித்து வர மாதிரி தையல் போடணும் அதில். அதனால் கீழே விட்டு கரெக்டாக அந்த குதிரை அளவுக்கு கரெக்டாக வர மாதிரி அடுக்கடுக்காக வர மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதேமாதிரி தான் இதேமாதிரி நம்ம ஃபுல்லாக தையல் போட்டுக்கலாம். துணி ஃபுல்லாக போட்டு வச்சு இப்போ அயன் பண்ணி நீங்கள் அயன் பண்ணாலும் வச்சுக்கலாம், இல்லை அப்படியே கூட நீங்கள் இது பண்ண அயன் பண்ணிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். இதை வந்து ஃபோல்டிங் பண்ணி தைக்கணும், கையில் டாக் அடிக்கணும். இதை நான் இந்த பக்கமும் இந்த பக்கம் சென்டர் கனெக்ட் பண்ணி தைச்சிருக்கேன். துணி ஃபுல்லாக தான் டாக் அடிக்கணும். நீங்கள் சென்டர் கனெக்ட் பண்ணிட்டு இந்த பக்கமாக அந்த பக்கம் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த சென்டர் தைக்கும்போது நல்லா தைக்கலாம். இந்த ரிவேர்ஸில் கொண்டு வரணும். அதை இதே மாதிரி தான் அந்த ஃபுல் லென்த்துக்கு தைக்கணும். ஃபுல்லாக டாக் அடிச்சிருக்கேன் கையில். சும்மா நம்ம ரொம்ப கேப்பும் விடக்கூடாது, ஒரு 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கேப் இருந்தால் போதும். விட்டுட்டு கீழ் சைடில் வரணும். இது ஆப்போசிட்டில் போச்சுல, இது இந்த சைடில் வரணும். அந்த லெவல் தைக்கிறது வந்து கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் பார்த்து தைச்சிக்கும் போது நல்லா இருக்கணும். லெவல் வந்து முன்ன போகக்கூடாது. இது ஃபுல்லாக அதுமாதிரி டாக் அடிச்சிட்டோம்னா ஒரு சைடு தைச்சி காட்டுறேன், அதுக்கப்புறம் பாருங்கள். இது அப்படியே வந்து திருப்பி ரிவர்ஸ்லேயே வரணும். இதே மாதிரி தான் அதை ஃபுல்லாக தைச்சிட்டு இந்த பக்கமாக அதேமாதிரி தைச்சிக்கலாம். அதே மாதிரி ரிவர்ஸில் கொண்டாட்டோம்னா இந்த பக்கமும் அதே மாதிரி தான் பண்ணிக்கணும்.
இந்த சென்டர் கனெக்ட் பண்ணி விடுங்க. இந்த பக்கம் 2 இது அடிச்சிருக்கேன்னா அதுமாதிரி 2 டாக் அடிக்கிற மாதிரி இந்த பக்கமாக 2 டாக் அடிக்கணும். வேணால் நம்ம ஒன்று எக்ஸ்ட்ரா வேணால் திருப்பி அந்த பக்கம் கொண்டு போய்ட்டு அந்த இது வைக்கும்போது கரெக்டாக எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கணும். இப்போ ஃபுல்லாக தைச்சிருக்காருன்னா இது சென்டர் வைக்கிறது வந்து மார்க் பண்ணியிருக்கேன். சென்டர் கனெக்ட் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அந்த ரவுண்ட் ஷேப் நம்ம தைச்சிக்கிறீங்களா க்ரீன் கலர் இருக்கிறதுல வந்து சென்டர் மேலே சென்டர் கனெக்ட் பண்ணிட்டு கீழே சென்டர் கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி ஊசி வச்சிங்க. இது வந்து 4 பக்கமும் ஊசி கொடுத்திக்கணும். அப்போதான் நம்மளுக்கு வந்து திருப்பி எதனா ஒன்று அந்த பிரித்து தைக்காத மாதிரி ஒரு வேலை வரும். அதில் இந்த மாதிரி கரெக்டாக கனெக்ட் பண்ணி நம்ம ஊசி தைச்சி இது பண்ண ஊசி குத்தி தைக்கும்போது அந்த பக்கம் போயிடுச்சு இந்த பக்கம் போயிடுச்சுன்னு வராமல் வந்து நம்ம பிரித்து தைக்க வேண்டிய வேலை இருக்காது இதில் அந்த மாதிரி தைக்கும்போது. இப்போ நம்ம சுற்றி தையல் போட்டுக்கலாம். தையல்லாம் கொஞ்சம் இதுமாரி மாடல் இதுமாதிரி பண்ணும்போது சின்ன தையலை வச்சு தைச்சிங்கன்னா தான் தையல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நம்ம துணியெல்லாம் வெட்டிக்கலாம் உள்ள இருக்கிறத எடுத்துட்டு மாரி மாடல் பார்க்கும்போது நல்லாவும் இருக்கும். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் கிடையாது. இது நூல் பைப்பிங் கொடுத்துக்கலாம் அதில் இல்லை. இது வந்து லைனிங் சென்ட்ரு, அது சென்டர் கனெக்ட் பண்ணி லைனிங் சென்டர் கனெக்ட் பண்ணிட்டு அந்த இது கனெக்ட் பண்ணி தைச்சிக்கணும். நான் இப்போ உங்களுக்கோசரம் பாதி பாதியாக தைக்கிறேன். இந்த மாதிரி தைச்சிங்கன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு வந்து அந்த சென்ட்ரு மாறாமல் வரும். பைப்பிங் ஒட்டி தையல் போடணும். கீழே மட்டும் அந்த எஜ்ஜு இதில் மட்டும் 2 டபுள் ஸ்டிச்சிங் மாரி போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும் பார்க்கும்போது, அதனால் அதுமாரி போடுங்க, நல்லாயிருக்கும். தையல்லாம் போட்டிருக்கோம் சுற்றி. இப்போ அந்த லைனிங்கோட அட்டாச் ஆகிற மாதிரி அந்த மாடல் முதல்ல தையல் போட்டாலும் அது மேலே இன்னொரு தையல் போட்டுருங்க. அந்த லைனிங்கோட அப்படியே பதிஞ்சிக்கும் அது. இதில் வந்து லேஸு இந்த ஸ்டோனு எதுவுமே இருக்காது. அந்த இதில் மட்டும் வேணால் பட்டன் நம்ம வந்து வச்சுக்கணும். நான் பட்டன் வைக்க தான் போகிறேன். அந்த கீழே அந்த இது இருக்குல்லையா, அந்த கீழே கையாண்டி மேலே 2 பட்டன் வரும். அதில் கீழே ஒரு பட்டன் மேலே ஒரு பட்டன் வரும். அதேமாதிரி இதுலேயும் ஒரு தையல் போட்டுக்கலாம். அந்த தையல் மேலே போட்டிங்கன்னா போதும். நீங்கள் அப்படியே நல்லா பதிஞ்சிக்கும். அது ஃபுல்லாக உங்களுக்கு லைனிங் இதெல்லாம் நான் வரும் வராது அப்படியே இருக்கும். ஃபினிஷிங் பார்க்கும்போது நல்லா லுக்காக இருக்கும். அது
நல்லா இருந்துச்சுன்னா வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்டுங்களாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பண்ணால் இங்கே ஒரு பட்டன் அங்கே ஒரு பட்டன், நம்ம அந்த பட்டனை கொஞ்சம் பெரிய பட்டனை கொஞ்சம் சின்ன பட்டன் வச்சோம்னா நல்லாயிருக்கும்.